கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். மலை என்பது நம்மால் செய்யக்கூடாத வெளிப்புறமான அற்புதங்கள் மட்டுமல்ல, நம் உள்ளத்திலிருந்து நம்மால் அகற்ற முடியாத கவலை, காயங்கள், சோர்வுகள் இவைகளையும் குறிக்கும். இவைகள் திரும்ப திரும்ப தோன்றி நம் சிந்தையில் வந்து கொண்டே இருக்கும். எதிர்மறையான உணர்வுகளை கொடுக்கும். அவைகளை பார்த்து நேர்மறையான நம்பிக்கை கொடுக்கின்ற வேத வசனங்களை, வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். நம்முடைய மனம் நாம் பேசுவதை கவனிக்கும். அது நம் உள்ளத்தில் பதியும். நம் சிந்தனை மாறும். மனதில் உள்ள மலைகள் அகன்று போம். தாவீது, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை துதிப்பேன் என்று தன் மனதோடு கர்த்தரை பற்றின நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லுவதை பார்க்கலாம். நாமும் நமக்கு நம்பிக்கையும் இரட்சிப்பையும் கொடுக்கிற வேத வசனங்களையே நம் மனதோடு பேசுவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.